ரகு தாத்தா இந்தி திணிப்பு தொடர்பான படம் எனவும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது போன்ற விஷயங்களை பற்றி பேச முடியும் எனவும் நடிகை கீர்த்தி சுரேஷ் தெரிவித்துள்ளார். நடிகை கீர்த்தி சுரேஷ் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ள ரகு தாத்தா திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாகிறது. இப்படத்திற்கான ப்ரமோஷன் நிகழ்ச்சி மதுரை கோர்ட் யார்ட் விடுதியில் நடைபெற்றது. இதில் நடிகை கீர்த்தி சுரேஷ் கலந்து கொண்டு படத்தின் ட்ரெய்லரை சிறுமிகளுடன் அமர்ந்து பார்த்து ரசித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ரகு தாத்தா திரைப்படத்தில் ஹிந்தி திணிப்பை பற்றி பேசியுள்ளதாகவும் இப்போதைக்கு தனக்கு அரசியலுக்கு வரும் எண்ணம் இல்லை எனவும் தெரிவித்தார். ஒரு மேல் ஆக்டர் பண்ணியிருந்தா இதை நம்ம கன்வே பண்ணியிருந்திருக்க முடியாது. இது ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து போறதுனால தான் இந்த படமே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதில் ஸ்பெஷலான இதுனா இது நம்ம இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு படம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா இந்த மெசேஜை யாரும் டச் பண்ணல. திணிப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம டச் பண்ணல. ஹிந்தியை பற்றி பேசும்போதும் நம்ம ஹிந்தி திணிப்பு கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். அதை தவிர இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன திணிப்புகள் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பொண்ணு அந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. என்ன பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும், பொண்ணுங்கன்னா அடக்கமாக இருக்கணும், பொண்ணுங்கன்னா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அது என்ன பெண்களுக்கு தான் அப்படிங்கிற அந்த அதுக்குண்டான ஒரு அதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணி போகும்.